போர்ல வரும் சொன்னா எடுத்துக்கலாம். ஃப்ரீயா இருக்கும். ஆஃப் பண்ணுமா தேவைப்பட்ட வரோம் எடுத்து வையா. இப்போ வந்து போட்டு பிரியாணி செய்யணும். ஒரு அலசு அலசு அப்படியா கையில் அவ்வளோதான். பளிச்சு ஆயிடுச்சு பாரு. தான் அதெல்லாம் தண்ணி ஊத்திரு. தண்ணியை பிடிச்சிட்டு வந்துடும். வீடாகுதான். இவரு கடை தெரியுமா போட்டுமாண்ணா? போதும் இன்னும் கொஞ்சம் ஊற்றுவா. பிடிக்கிறதுக்கு ஒரு துணி மாதிரி இருந்தா கொடுங்க. துணி வேணுமா? கையில் அப்படியே அமுக்கி விட்டு. தண்ணி போதுமா? சூப்புக்கு தானே போதும் தானே. இல்லை இன்னும் கொஞ்சம் பிச்சு போட்டுறவா? எது போடு அது போடு. ஒன்றும் தண்ணி ஊற்றுங்க எல்லாத்துக்கும். தண்ணி பிடிக்கிறதுக்கு துணி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுதான் அஜித். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்க ஒண்ணுமே இல்லை. தண்ணி இருக்கு. ஒரு அலசு அலசிடலாமா? அப்படியே அலசு மட்டும் அலசி விட்டு. வெங்காயம் தக்காளி எல்லாம் இங்கே தான் சோம்பு பட்டை சோம்பு 1 கிலோ நினச்சி வந்தா நிறையா தான் இருக்கு கறி. பரவாயில்லையா? எலும்பு ஜாஸ்தி வாங்கிக்கலாம். அது தக்காளி பட்டை கிராம் இது எத்தனை போட? பூ 2 போடு, 2-3 போடு. பூ போடுங்க. பூ இது தானே? இது போடு. 2 போட்டியா? 3 போட்டேன். 3 போடு. சரி. என்ன பத்தாது பிள்ளைண்ணே? ஏன் குட்டி இல்லாத குட்டி அவ்வளோ.
இஞ்சி பூண்டு பேஸ்ட். அண்ணே கறியை மட்டும் தனியா எடுத்துருவாங்க. இதுக்கு எடுத்துக்கிடுவீங்க. இப்படியே எடுத்துக்கலான்றீங்களா? தக்காளி எடுங்க. போட்டாச்சு. கொட்டுறவங்க தேவையில்லையா? கொட்டுறவங்க வணக்குறவங்கலாம் தேவையில்லையா? மிளகாத்தூள் வாங்க, மட்டன் மசாலா. அது இன்னொரு அளவு சமைச்சலாமா? பிளேட் 2 எடுத்துட்டா. வேணா விட்டுரு. லெமனா திரும்பி கழுவிடுவாங்க. இதாகணும்ல. என்ன வதங்கட்டும். மாப்பிள வாய்க்கே எது விட்டுட்டு இருக்கா மாப்பிள? கடைசியில் தான் போட்டாச்சு. கடைசியில் போட்டு கொஞ்சம் நெல்லுக்கு கடைசியில தான் போடணும். நாய் இங்க பாரு. இஷ்டப்பரு என்ன பண்ணுறோம்? காசெல்லாம் வரல. ரொம்ப அடம் பண்றாரு. வாயை வச்சு சாத்திக்கணு ஒண்ணுமே இல்லை. நீங்க அதெல்லாம் சாப்பிடுங்க. அதெல்லாம் பார்த்து இப்படி சமைக்கிறாங்க என்ன வரும்ட்டு. உங்களுக்கு சமையலை பற்றி சுத்தமாகவே தெரியாது. சுடுதண்ணி விரட்டுறது, அடிச்சு தூக்குறது. ஆமா ஆமா அங்க பாரு நெருப்பு. அப்படியே பச்சை கூட வரும். அந்த மசாலா வேக கொஞ்சம் நல்லா இருக்கும். மசாலா எரியும்பா. இதுல தண்ணி நம்ம போட்டிருக்கிறதுல மசாலோட பச்சை வாழை அப்படியே சுண்டிடும். இது கிரேவி வேணும்ல. போதும்ல. ஊத்துங்க. தக்காளி தான் சேர்க்கணும். கிரேவி வேணும். அடையாது. ஊத்து தண்ணி போதும் கட்டா நம்மளுக்கு. சுண்டிடும் நைஸா. தக்காளி போட்டால் தானே கிரேவி கிடைக்கும். அது இல்லாமல் கறியில் இருக்க சாறு திரும்ப இறக்கும். சூப்பில் ஊறுனுச்சுல அந்த கறி. தயிர்ண்ணா தயிர் இதெல்லாம் கொதி கொதி கொதி. அப்படி அவ்வளோதான் வேலை இருந்துச்சு. விடவெடப்பு இருக்கா தெரியுமா? சூப்பு குடிச்சா இந்த சூப்லாம் டம்ளர் ஃபுல்லாக குடிச்சா இந்த விடவெடப்பு வந்து இதாயிட ஆரம்பிச்சோம். இல்லை இதாயிரும் நமக்கு. பண்ணு வேணா இங்கே பண்ணு. இந்த கடையில் பண்ணு வாங்கிட்டு வரீங்களா? அந்த கடை ஆனந்த் உனக்கு தெரியுமா? கடை வளர்ந்துட்டியும் ஆனந்து சூப்பர் தள்ளி மூஞ்சில அடிக்க போகுது. கரம் மசாலா ஹலால் முழு எலும்பு. கரம் மசாலா இன்னும் சூப்பர் டேஸ்ட் வாயில இன்னும் மாறிடுச்சு. மூளை எலும்பு கேட்டுக்கலாம். மூளை எலும்புடா. அதனால தான் காலை கொடுத்தா. இது காலுடா. மூளை எலும்பு ஒரு கால் நோடு நாக்கு கால் போடுங்க. அப்படியே 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 சாரல் மாதிரி லைட்டா போடுங்க. மாப்ள போடா. பாத்திரம் போட்டுக்கங்கண்ணே. உப்பு டேஞ்சரு. வெந்ததுக்கு அப்புறம் கூட உப்பு பத்தலனா கூட போட்டுக்கலாம். அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன்ல சும்மா அப்படியே சாரல் மாதிரி கல் உப்புலாம் இதா இருக்கும். இப்போ வந்து இந்த உப்புல முள்ளு எலும்பு தட்டியா கரெக்டா கரெக்டா தான் இருக்கு. ரெடியா இருக்காப்ல பாரு. மூடி போட்டுருமா? 3 நாள் தண்ணி கொடுக்கும். ஜூம் பண்ணுங்க.